ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப ஸ்பீடாக எமோஷனலாக கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் விஜயை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் காவேரி வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே கண்கலங்க வச்சுட்டாங்க. நாளைக்கான எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே அதை பார்க்கும்போதே ரொம்பவுமே எமோஷனலாக இருக்க போகுது அப்படிங்கிறது டவுட்டே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் பேசலை, ஆனால் நடுவில் கம்பி வலை இருக்குது. ஒருத்தர் அப்படியே பார்த்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து டைரக்டர் சார் கொண்டு வந்துட்டார், பிரவீன் சார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பிரவீன் சாரோட டைரக்ஷனில் வந்த எல்லா சீரியலுமே செம்ம ஹிட்டாகவும் சூப்பரான ஸ்டோரியாகவும் திடீர் திருப்பங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷனில் வந்த எல்லா சீரியலும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் கதை வந்து அடுத்து அப்படியே அனல் பறக்க செம்ம ஃபயராக செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கதையெல்லாம் யோசித்தோம்னாவே எவ்வளோ வேணால் பேசலாம். ஆனால் அதெல்லாம் இப்போ பேசணும் அப்படின்னா சுவாரஸ்யம் கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். அடுத்து விஜயை வெளியில் கொண்டு வரதுக்குன முயற்சியில் காவேரி, நிவின், குமரன் வந்து அதிரடியாக இறங்கிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ வீட்டில் பார்த்தோம்னா பட்டாசை கொளுத்தி போட்டு வந்திருக்காங்க காவேரி. நான் விஜயை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி அம்மா வந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் யமுனான்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரியல. தலையை பிச்சுக்கிட்டு அலைய விட்டுருக்காங்க. அதனால் யமுனா வந்து அக்கா போயிட்டு என்ன தான் பண்ணிட்டு வரேன், நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி தானே வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதனால் பார்த்தா இப்போ கங்கா வீட்டில் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா சாரதா, காவேரியோட அம்மா சாரதா வந்தாங்க அப்படின்னாக்கா இப்போ காவேரி எங்கேன்னு கேட்க போகிறாங்க. அந்த மாதிரி விஜய் தான் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னாக்கா அடுத்து என்ன பிரச்சனை வருங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் குமரன், நிவின் இவங்க எல்லாருமே ஏற்கனவே பேசி வச்சது என்னன்னா, கங்காவுமே கூட சேர்ந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட்டாக இருக்க 2 எபிசோடில் பேசியிருக்காங்க. அப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே போல் பார்த்தா நர்மதாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. அதனால தான் இடையில பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்சல் வந்தப்போ கூட காவேரி என்ன சொன்னாங்க, நர்மதா இந்த மாதிரி பார்த்துருவாங்கன்னு போது நர்மதா என்னோட ஆள், எங்களுக்குள்ளார ஒரு பெரிய டீலிங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன தங்கச்சியை பற்றியும் சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் என்ன விஜய் சொல்ல வராருன்னா, அவங்க அம்மாவை தவிர பாக்கி இருக்க எல்லாருமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு சந்தோஷம் தான் படுவாங்க. அவங்க 2 பேரும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு இன்டைரக்டாக சொல்லிட்டாரு. அதுதான் நமக்கும் புரிஞ்ச ஸ்டோரியுமேனு வச்சிங்களேன். அதை தான் நமக்கு 2 நாளாக காட்டியிருக்காங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன நமக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகுது, அதிரடி என்ன காட்டுவாங்கன்னா, இப்போ விஜயை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பசுபதி இனிமேல் வெளியில் வந்துடுவாங்க, நம்பிராஜனும் வெளியில் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அஜய் அன்பரசு இப்போ அவங்களோட கேரக்டர் என்னப்பா ஒன்றுமே காணும் அப்படின்னா, அதுக்கு தான் விஜய் வந்து செம்ம பெரிய ஒரு செக்கு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஏற்கனவே காவேரி, நிவின் இருக்கும்போது ஒரு டீல் போட்டு கொடுத்துட்டார்ல, ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாரு. நீங்கள் ராகினி கிட்ட பேசுகிற மாதிரி பேசி எல்லா உண்மையும் வாங்குங்க அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் ஏதோ தலைமறைவாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வந்திருக்க ஒரு அப்டேட் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் கூட லேட்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கோதோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். என்னன்னு கேட்டால் கொடைக்கானலில் வந்து ஷூட்டிங் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கொடைக்கானலில் என்னன்னு பார்த்தா ஒருவேளை நிவின் இவங்கெல்லாம் போய் அவங்க கொடைக்கானல்லேருந்து வந்து அதாவது பசுபதி, நம்பிராஜன்லாம் அடித்து தூக்கிட்டு வருவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இல்லை இவங்க தான் அவங்க அம்மா, காவேரியோட அம்மா இவங்கெல்லாம் கோச்சிட்டு அங்கே போயிடுவாங்களா, என்ன ஏது அடுத்து என்னெல்லாம் கலபுகாரத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் கதையை கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப நேரம் பேசலாம். ஆனால் நான் எப்பயுமே சொல்கிறது தான், அந்த 2 நிமிஷத்துக்குள்ளார பேசினா தான் அது கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் பேசினா அது நல்லா இருக்காது, போரிங் ஆகிடும். அதனால் நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு இன்னும் நம்ம சுவாரஸ்யமாக பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.